இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சின்னு சொல்லலாங்க. ஆனந்தமான நிகழ்ச்சின்னா, நானும் என்னுடைய மகனும் கலகலன்னு சிரிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் நடந்ததுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு சிகப்பு கலர் பூனர் டோலு இருக்கிறாரு இல்லைங்களா, டோலுவும், அப்புவும் இந்த கிச்சனில் ஒரு மூலையா வந்து யூரின் போயிருந்ததுங்க. அது இவங்க 2 பேர் தான் போனாங்க அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட வாதாடிட்டு இருந்தேங்க. ஆனால் நான் நேர்லயே பார்த்துட்டேன். ஸ்லாப் மேலே, பரண மேலே எங்கள் லியோ உட்காந்துட்ருக்குங்க எப்பயுமே. அதோடைய வேலை தாங்க. அது கீழே இறங்கி வரமாட்டேன்தேன்னு அதுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவேன்னா, மேலே வைப்பேன். அது சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஸ்லாப் மேலேயே உச்சா இருந்திருக்குது. அந்த உச்சா தாங்க கீழே இறங்கி வந்திருக்குது. இதை பார்த்த உடனே என் பையன்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஆம், ச அதாவது அந்த டோலுவும், அப்புவும் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்ததால் குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் வாதாடுவாங்க இல்லைங்களா, அது போல் சொல்லி இன்றைக்கி சிரிச்சிட்டு இருந்தோங்க. இந்த மாதிரி ஒரு வாயில்லாத ஜீவராசிகள்லாம் இருப்பதால் நிச்சயமாக நமக்கு நோய் என்பதே கிடையாது அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு இந்த விவாதம் வந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் நடந்தது. அதை நினைத்து இன்னமும் நினச்சி நினச்சி நாங்கள் சிரிச்சிட்டு தாங்க இருக்கோம். இந்த வாயில்லாத ஜீவன்களை நீங்களும் வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைன்னா லைக் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.